கஷ்டங்கள் அந்த தண்ணி கரைஞ்சி ஓடுற மாதிரி நம்ம கஷ்டங்களை நீக்கி நமக்கு வந்து 48 நாட்களுக்குள்ள அந்த தாய் பலன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் இல்லைனாக்கா வேண்டிட்டு வந்து எலுமிச்சை மரத்தில் நெய் தீபம் போட்டு அந்த தாய்கிட்ட நடக்குன்றது இந்த இடத்தினுடைய ஐதீகம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அந்த தாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு குடம் தண்ணிக்கு அவ்வளோ அற்புதம் காட்டுற இந்த தாய் நம்ம எல்லாரையும் நல்லா வாழ வைப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்த உடனே கண்டிப்பாக இங்கே சுற்றி இருக்கவங்களும் சரி, இந்த ஊர் மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கவங்களும் சரி, அந்த அன்புக்கு அளவே இல்லை. எப்பயுமே ஒரு சில ஆன்மீகம் இருக்கும்போது ஐயோ நம்ம தான் பெருசுன்னு நினைக்குவாங்க, நம்ம தான் அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது. அன்பு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அந்த தாயினுடைய பிள்ளைங்களா இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இங்கே வந்து வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அந்த தாய்க்கு பண்ணணும். அடுத்தது வந்து வாராகி அம்மா வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. வாராகி அம்மனுடைய சிலை வந்துருக்குது. அதுக்கான கோபுரம் இங்கே பக்கத்தில் கட்டிட்டு இருக்காங்க. மனம் இருக்கிறவங்க இதை போய் சில பேர் சொல்லலாம், ஓ ஆரம்பிச்சிட்டாங்கடா இதை வச்சு கேட்கறதுக்கு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. யாரையும் வந்து ஒரு சட்டை பிடிச்சி சீலை பிடிச்சி நீங்கள் வந்து தாய்க்கு பண்ணி யாரும் கேட்கறதில்ல. உங்களுடைய உரிமை, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம் இருக்கிறவங்க அந்த தாய்க்கு வந்து ஒரு கோடி புண்ணியம் நம்ம வம்சம் ஒளிரும். அதுக்காக உங்களுக்கு செய்யணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த கோயிலுடைய நம்பர் கொடுக்குறோம், உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த அம்மன் தரிசனம் வந்து பாருங்க. ஒரு குடம் மஞ்சள் இருக்கு. நீ வந்து ₹1,00,000 செலவு பண்ணி என்னிடம் வாருங்கள் அவள் கூப்பிட கிடையாது. ஒரு தண்ணி மட்டும் அந்த மஞ்சள் தண்ணி எனக்கு கொடுங்க, உங்களுடைய குறைகளை தீர்க்கிறேன்னு சொல்லி அந்த தாய் வந்து அன்பா உங்களுடைய முகத்தை பார்த்து அவளை பார்த்தா தெரியுது அவள் எவ்வளோ புண்ணையோட உங்களை பார்த்துட்டு எப்படி உட்கார்ந்துருக்காரு. அந்த பார்வைக்கு நம்ம என்ன கொட்டி கொடுத்தாலும் வீடாகாத ஒரு விஷயம். கண்டிப்பாகவே எனக்கு உள்ள வந்த உடனே உயிரோட்டமாக அந்த தாயை நான் பார்த்த மாதிரி உயிரோட்டமாக இருக்கா. உண்மை அதுதான். கண்டிப்பாக கருமாரி தாய் வந்து எவ்வளோ விஷயங்கள் எதிரிகளாக இருந்தால் கூட உருமாறி வந்து அழிப்பா அப்படின்றதுக்கு அவளே ஒரு சாட்சி. கண்டிப்பாக எல்லாம் நம்பி வாருங்கள், நல்லது நடக்கட்டும். அனைவரும் வருங்க, அம்மனுடைய அருள் பெறுங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. சொல்றேன் அந்த வார்த்தையில் உயிர் இருக்கு. சொல்ற கரெக்ட் போயிட்டு இருந்தது. இது வந்து எல்லாரும் மனசுலயும் இப்ப அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா ஐயோ ஏதோ அபஸ்கூடம், அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். அது வந்து சில பேர் இன்னும் நம்பி நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அது வந்த உடனே அது ஒரு மனசுல ஒரு நிகழ்ச்சி, அவங்களுக்கு அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துட்டேங்க. ஐயா எல்லாரும் ஒரு வணக்கம் சொல்லிடுங்க நம்ம சேனலுக்கு. வணக்கம். தங்கமே எதுவுமே வேண்டாம் சாமி. பாக்கியத்தை போட்டுருக்கீங்க. சரி தாங்க.